முக்கிய செய்திகள். போர் நிறுத்தம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என ட்ரம்ப் திட்டவட்டம். நாட்டோ நாடுகளை கோழைகள் என்றும் தாக்கு. பிரீமியம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2 உயர்வு. கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பால் விலைவாசி உயரும் அபாயம். திராவிட மாடலை பின்பற்றினால் இந்தியாவின் வளர்ச்சி உறுதி. உத்தரப்பிரதேச திட்டக்குழுவின் தமிழக பயணத்தை சுட்டிக்காட்டி ஸ்டாலின் பெருமிதம். மகளிர் உதவித்தொகை ₹1500 உயர்த்தப்படும். 10 அம்ச தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மம்தா பானர்ஜி அறிவிப்பு. விமான கட்டணம் தொடர்பான கட்டுப்பாடுகளுக்கு கடும் எதிர்ப்பு. மத்திய அரசு வரம்பை மீறுவதாக விமான நிறுவனங்கள் குற்றச்சாட்டு. வணக்கம். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க உதவி செய்யாத நேட்டோ நாடுகள் கோழைகள் என விமர்சித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்தம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த மாதம் 28ஆம் தேதி தாக்குதலை தொடங்கின. ஈரானும் பதிலுக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகளுக்கு உதவிகரமாக இருக்கும் கத்தார், துபாய், ஈராக், பக்ரைன், ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் உலகின் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு வழித்தடமாக உள்ள ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மேலும் ஆசிய நாடுகளில் பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணையை கைப்பற்ற கப்பல் படைகளை அனுப்புமாறு நேட்டோ நாடுகளுக்கு ட்ரம்ப் கோரிக்கை விடுத்தார். ஆனால் அதனை அந்த நாடுகள் நிராகரித்துவிட்டன. இந்நிலையில் அமெரிக்கா இல்லையேல் நேட்டோ ஒரு காகித புலி என தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். கச்சா எண்ணெய்க்காக வலுக்கட்டாயமாக அதிக விலை கொடுக்க வேண்டியிருப்பதாக நேட்டோ அமைப்பு நாடுகள் புலம்புவதாக குறிப்பிட்டுள்ள அவர், ஆனால் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க எந்த உதவியும் செய்ய விரும்பவில்லை என்று கூறியுள்ளார். இந்த உதவியை நேட்டோ நாடுகள் எளிய ராணுவ நடவடிக்கையின் மூலம் செய்யலாம் என்றும், ஆனால் கோழைகளே நீங்கள் அதை செய்யவில்லை, நாங்கள் ஒருபோதும் அதை மறக்க மாட்டோம் என்று ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்நிலையில் அவர் அளித்துள்ள பேட்டியில் ஈரான் கடற்படையை அழித்து விட்டதாகவும் அங்குள்ள தலைவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டதால் பேச்சுவார்த்தை நடத்த ஒருவர் கூட இல்லை என்று தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான் உச்சபட்ச தலைவர் முஜ்தபா கொமேனி எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பெர்ஷியன் புத்தாண்டை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உயர்மட்ட தலைவர்களை கொள்வதாலேயே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திவிடலாம் என்ற மாயையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் ஈரான் மக்களிடையே மதம், அறிவு, கலாச்சாரம், அரசியல் ஆகியவை கடந்து அனைவரும் ஒற்றுமையாக எதிர்த்து நிற்பதால் எதிரி தோற்கடிக்கப்பட்டதாக முஸ்தபா கூறியுள்ளார். இஸ்லாமிய நாடுகள் இடையே பிரிவினையை ஏற்படுத்தவே ஓமன் மற்றும் துருக்கி மீது எதிரிகள் தாக்குதல் நடத்தி பழியை ஈரான் மீது போடுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே ஈரான் போர் 4வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் கூடுதல் கடற்படையை அமெரிக்கா குவித்து வருகிறது. கடற்படையுடன் விமானப்படை வீரர்கள் மற்றும் ராணுவ வீரர்களையும் அமெரிக்கா குவித்து வரும் நிலையில் தங்களின் இலக்கை நெருங்கி வருவதால் போர் நிறுத்தம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என்றும் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் பிரீமியம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2 அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் கடந்த 22 நாட்களாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடியாக ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயரத் தொடங்கியது. மேலும் ஈரானில் உள்ள எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீது இஸ்ரேலும், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், துபாய் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிவாயு நிலையங்கள் மீது ஈரானும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $110 உள்ளது. இந்நிலையில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் XP95, பாரத் பெட்ரோலியத்தின் ஸ்பீட் பெட்ரோல், இந்துஸ்தான் பெட்ரோலியத்தின் பவர் பெட்ரோல் ஆகியவற்றின் விலை லிட்டர் ஒன்றுக்கு $2 முதல் $2.35 வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு அமைச்சக இணைச் செயலாளர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். पेट्रोल के प्राइस में जो आप इंक्रीज की बात कर रहे हैं वो नॉर्मल पेट्रोल में कोई प्राइस इंक्रीज नहीं हुआ है. सिर्फ एक प्रीमियम कैटेगरी जो है उसमें कुछ इंक्रीज है and that is hardly 2, 3 or 4% of the entire petrol which is sold every day. तो वो ऐसा नहीं है कि पेट्रोल में आम जनता के लिए कोई प्राइस इंक्रीज किया गया है. மேலும் தொழில்துறை டீசலின் விலை லிட்டருக்கு ₹22.03 உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போது ₹87.57 உள்ள 1 லிட்டர் டீசல் ₹109.59 உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு காரணமாக தொழிற்சாலைகளில் உற்பத்தி செலவு கணிசமாக உயரக்கூடும்.
எரிபொருள் செலவு அதிகரிப்பதால் சரக்கு கட்டணங்கள் உயர்ந்து அதன் விளைவாக சந்தையில் பொருட்களின் விலை அதிகரிக்கக்கூடும். தொழிற்சாலைகள் மற்றும் பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் மின் தட்டுப்பாட்டின் போது பயன்படுத்தப்படும் ஜெனரேட்டர்களுக்கு டீசல் அடிப்படை தேவையாக உள்ளதால் இந்த விலை உயர்வு மின்சார செலவை அதிகரிக்கும். உற்பத்தி மற்றும் விநியோக செலவுகள் அதிகரிப்பால் அந்த சுமையை நுகர்வோர் மீது நிறுவனங்கள் சுமத்தக்கூடும் என்பதால் இது ஒட்டுமொத்த பணவீக்கத்தை அதிகரிக்க வழிவகுக்கும். இந்த விலை உயர்வு காரணமாக பேருந்து கட்டணங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்தி செலவு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரான் போர் ஒரு மாதத்திற்கும் மேல் நீடித்தால் கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $150 முதல் $200 வரை உயரக்கூடும் என பொருளாதார நிபுணர் திரு ரகுராம் ராஜன் கூறியுள்ளார். இதனால் உலக அளவில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் என்றும் உலக எரிசக்தி உற்பத்தி 15 முதல் 20% வரை ஏற்கனவே மூடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா தனது கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 50%, எரிவாயு இறக்குமதியில் 85% ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே பெறுவதால் கச்சா எண்ணெய் விலை $10 உயர்ந்தாலே இந்திய அரசின் நடப்பு கணக்கில் சுமார் 1,60,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்படும் என்று திரு ரகுராம் ராஜன் கூறியுள்ளார். ஏற்கனவே வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் விலை $60 உயர்ந்துள்ள நிலையில் அடுத்த காலாண்டில் 15 முதல் 20% வரை உயரக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் விலை உயர்வு காரணமாக சமையல் எண்ணெய், பருப்பு வகைகள், பழங்கள், உலர் பழங்கள், சோப்புகள், ஷாம்பூக்கள், கிரீம்கள், ஹேர் ஆயில், பாட்டில்கள், காலணிகள், பெயிண்ட்கள், டிவி, ஏசி ஆகியவற்றின் விலை உயரும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைக்க தீர்வு காண உத்தரப்பிரதேச திட்டக்குழு அதிகாரிகள் தமிழ்நாடு வந்துள்ள நிலையில் திராவிட மாடலை பின்பற்றினால் இந்தியா இன்னும் வளரும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதனை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டிற்கு வந்துள்ள விருந்தினர்களை மக்களின் சார்பாக அன்போடு வரவேற்பதாக கூறியுள்ளார். ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ளும் இந்த ஆரோக்கியமான போக்கு மென்மேலும் வளர வேண்டும் என விழைவதாகவும் குறிப்பிட்டுள்ள திரு ஸ்டாலின், மகப்பேறு இறப்பு விகிதம் குறைப்பதில் மட்டுமல்ல, மாநில சுயாட்சி, மொழிக் கொள்கை, சமூக நீதி ஆகியவற்றிலும் தமிழ்நாட்டின் திராவிட மாடல் நாடு முழுவதும் பின்பற்றப்பட்டால் இந்தியா இன்னும் விரைவாக வளர்வது உறுதி என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பெண்களுக்கு மாதந்தோறும் $1,500 உதவித்தொகை, 30,000 கோடி ரூபாயில் விவசாய பட்ஜெட் உள்ளிட்ட 10 வாக்குறுதிகளை திரிணாமுல் காங்கிரஸ் அளித்துள்ளது. 294 உறுப்பினர்களை கொண்ட அந்த மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. ஆட்சியை தக்கவைக்க ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியை கைப்பற்ற பாஜகவும் முயன்று வருகின்றன. இந்நிலையில் கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சரும் கட்சியின் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி வெளியிட்டார். அதில் லஷ்மீர் பந்தர் திட்டத்தின் கீழ் பொதுப்பிரிவை சேர்ந்த மகளிருக்கு தற்போது வழங்கப்படும் $1,000 உதவித்தொகை $1,500 உயர்த்தப்பட்டு வருடத்திற்கு $18,000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியல் மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண்களுக்கும் $500 உயர்த்தப்பட்டு மாதம் $1,700 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு அதிகாரமளித்தலே தனது அரசின் மற்றும் கட்சியின் முக்கிய குறிக்கோள் என்று செல்வி மம்தா பானர்ஜி கூறினார். இல்லம் தேடி மருத்துவம், வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதந்தோறும் $1,500 உதவித்தொகை நீட்டிக்கப்படும் என்றும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு 30,000 கோடி ரூபாயில் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் திரிணாமுல் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கான்கிரீட் வீடு மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்றும் அரசு பள்ளிகளுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு சர்வதேச அளவில் மாணவர்கள் போட்டியிடும் வகையில் அவர்களின் தரம் உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் தொழில்துறையை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும், முதியோர் நலன் காக்கப்படும் உள்ளிட்ட 10 வாக்குறுதிகள் திரிணாமுல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளன. விமானங்களில் 60% இருக்கைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்ற மத்திய அரசின் கட்டுப்பாடுகளுக்கு விமான நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. விமானங்களில் இருக்கைகளை முன்பதிவு செய்ய விமான நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக எழுந்த புகாரை அடுத்து மத்திய சிவில் போக்குவரத்து அமைச்சகம் கடந்த புதன்கிழமை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது. அதில் அனைத்து விமானங்களிலும் 60% இருக்கைகள் எந்தவித கூடுதல் கட்டணமும் இன்றி முன்பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்தது. ஒரே PNR எண்ணில் பதிவு செய்துள்ள பயணிகள் அருகருகே உள்ள இருக்கைகளில் அமரும் வகையில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியது. இதற்கு ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் உள்ளிட்ட இந்திய விமான நிறுவனங்களின் கூட்டமைப்பான FIA எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சிவில் போக்குவரத்து அமைச்சகத்திற்கு அந்த கூட்டமைப்பு எழுதியுள்ள கடிதத்தில் விமான நிறுவனங்கள் மிக குறைந்த லாபத்திலே இயங்கி வருவதாகவும் இருக்கை தேர்வுக்கான கட்டணம் என்பது ஒரு அங்கம் என கூறியுள்ளது. இதனால் மத்திய அரசின் புதிய வழிகாட்டு விதிகள்
இந்திய விமானத்துறைக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. எரிபொருள், பராமரிப்பு, விமான நிலைய கட்டணங்கள் போன்றவை அதிகரித்து வரும் செலவுகளை ஈடு செய்ய துணை வருவாய்களை சார்ந்துள்ளதாக வாதிட்டுள்ளது. துணை வருவாய் மீது கட்டுப்பாட்டை விதிப்பது வர்த்தகத்தின் நெகிழ்வுத்தன்மையை குறைத்து சந்தை சார்ந்த விலை நிர்ணய முறைகளில் மத்திய அரசு தலையிடுவதாக இந்திய விமானங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இழந்த வருவாயை கட்டண உயர்வுகள் மூலம் ஈடு செய்ய விமான நிறுவனங்களை கட்டாயப்படுத்தும் நிலை உருவாகும் என்றும் ஒட்டுமொத்த கட்டண உயர்வுக்கு இது வழிவகுக்கும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 60% இருக்கைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது என்ற விதிகள் என்பதை மேலோட்டமாக பார்க்கும்போது நன்மை பயப்பதாக தோன்றலாம், ஆனால் எதிர் விளைவுகளையே ஏற்படுத்தும் என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. விமான இருக்கை தேர்வுக்கான கட்டணம் தொடர்பாக விமான நிறுவனங்களுக்கு மேலும் அறிவுறுத்தல்களை வழங்குமாறு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்திற்கு அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவானது விமான நிறுவனங்களின் வணிக ரீதியான அம்சங்களில் ஒழுங்குமுறை அதிகார வரம்பை மீறுவது குறித்த கவலைகளை எழுப்புவதாக அது குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இதனை செயல்படுத்தினால் விமான நிறுவனங்களுக்கு பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் என்றும் இந்திய விமான நிறுவனங்களின் கூட்டமைப்பான FIA தெரிவித்துள்ளது. எனவே மத்திய சிவில் போக்குவரத்து அமைச்சகம் தனது ஆணையை திரும்ப பெற்று தற்போது நடைமுறையில் உள்ள விதிகளை தொடர வேண்டும் என்று அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு மாநிலங்களில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வருகின்றனர். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் தொடுத்துள்ள போர் 20 நாட்களை கடந்து நீடித்து வருகிறது. இதனால் ஹோர்முஸ் நீரிணை வழியாக எரிபொருள் கொண்டு செல்லப்படுவது முடங்கி நாடு முழுவதும் சமையல் எரிவாயுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெரிய ஹோட்டல்கள் மின் அடுப்பு மற்றும் விறகு அடுப்புக்கு மாறியுள்ளன. சிறிய கடைகள் பல மூடப்பட்டுள்ளன. வீடுகளுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விநியோக நிறுவனங்கள் முன்பு காலி சிலிண்டர்களுடன் மக்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குஜராத்தில் ஜவுளி நகரமான சூரத்தில் உள்ள வெளி மாநில தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சமைப்பதற்கு எரிவாயு சிலிண்டர் இல்லாததால் சொந்த ஊருக்கு திரும்பிச் செல்வதாக தெரிவித்துள்ளனர். இதனால் ரயில் நிலையங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் அதிகம் காணப்படுகிறது. 2-4-5 रोज से गैस नहीं मिल रही है, धीरे धीरे कंपनी भी बंद हो रही है, इसलिए क्या करें, भूखन मर रहे हैं, इसलिए गांव जा रहे हैं। वो 4-5 दिन से ज्यादा परेशानी हो रही है। 500 रुपया लीटर मिल रहा है और पैसे भी नहीं है, इसलिए गांव जा रहे हैं। अकाउंट भी बंद हो गया, समय से पैसे भी नहीं है और गैस भी नहीं मिल रहा है। गैस तो 15 दिन से धीरे-धीरे, हाँ पहले 1 हफ्ता पहले से खत्म था, फिर उसके बाद ये सब अलाउन हो गया कि गैस की मगजमारी हो गई है, तो उसके बाद हमने वो भरा, जैसे गैस का वो जो जहाँ एमरजेंसी रहती है उसका भरा, तो वो भी नहीं मिल रहा है। வீடுகளில் விறகு அடுப்பை பயன்படுத்த வீட்டின் உரிமையாளர்கள் மறுப்பு தெரிவிப்பதாக கூறிய வெளி மாநில தொழிலாளர்கள் கையில் பணமும் இல்லாமல் சிலிண்டரும் இல்லாமல் வாழ்வது கடினமாக இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். என்ன வேலைக்கு செல்வது என்று தெரியாமல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உணவகங்களுக்கான எரிவாயு சிலிண்டரும் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள உணவகங்கள் விறகு அடுப்புக்கு மாறியுள்ளன. டெல்லியில் இருந்து கனடாவுக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானம் 8 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் டெல்லிக்கே திரும்பியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போயிங் 777-200 LR வகையை சேர்ந்த AI-185 என்ற அந்த ஏர் இந்தியா விமானம் நேற்று முன்தினம் காலை 11:34 மணிக்கு பயணிகளுடன் டெல்லியில் இருந்து கனடாவிற்கு வான்கூவர் நகருக்கு சென்றது. 4 மணி நேரத்திற்கு பிறகு குன்மிங் அருகே உள்ள சீன வான்பரப்பின் மீது பறந்து கொண்டிருந்த அந்த விமானம் மீண்டும் 4 மணி நேரம் பறந்து டெல்லிக்கே திரும்பியது. 8 மணி நேர பயணத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திலே விமானம் தரையிறங்கியதால் கனடா செல்வதற்காக விமானத்தில் ஏறிய பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் பயணிகள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. கனடாவிற்கான சேவைகளில் போயிங் 777-300 விமானங்களை மட்டுமே இயக்க ஏர் இந்தியா நிறுவனம் தற்போது அனுமதி பெற்றுள்ளது. இந்நிலையில் கனடாவிற்குள் நுழைவதற்கான சட்ட ரீதியான அனுமதியை பெறாத போயிங் 777-200 LR வகையை சேர்ந்த விமானத்தை அனுப்பியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்தே அந்த விமானம் மீண்டும் டெல்லிக்கு திரும்பியுள்ளது. இது ஒரு செயல்பாட்டு சிக்கல் என விளக்கம் அளித்துள்ள ஏர் இந்தியா விமான நிறுவனம் ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ளது. விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து நேற்று காலை அனைத்து பயணிகளுடன் ஏர் இந்தியா விமானம் டெல்லியில் இருந்து கனடாவுக்கு புறப்பட்டு சென்றது. ஒரு போயிங் விமானம் 1 மணி நேரம் பறப்பதற்கு 8 முதல் 9 டன் எரிபொருள் தேவைப்படுகிறது. தற்போதைய எரிபொருள் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் 8 மணி நேர வீண் பயணம் காரணமாக 70 டன் அளவிற்கு எரிபொருள் வீணாகி இருப்பதால் விமான நிறுவனத்திற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது.
டாக்டர் ராமதாஸ் தரப்பு பாமக மற்றும் ஜெயலலிதாவின் தோழியான திருமதி சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகள் இணைந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளன. தமிழக சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு, வேட்பாளர் நேர்காணல் ஆகியவை வேகம் பிடித்துள்ளன. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அமமுக கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா ஆகியோர் நேற்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இரண்டாவது முறையாக நடைபெற்ற சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் தமிழகத்தின் துரோக அடையாளங்களை களைந்து மக்கள் நலனையும் தமிழகத்தின் சுயமரியாதை மற்றும் தன்னாட்சி மேம்படுத்தும் விதமாக இந்த கூட்டணி செயல்படும் என்றார். தங்களது கூட்டணி அறிவிப்பு பலருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சியும் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். கூட்டணி கையெழுத்திட்டது பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்குகிறது. இந்த புதிய கூட்டணி வேட்பாளர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும் வெற்றி பெறுவார்கள் என திருமதி சசிகலா கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இரண்டு மாநிலங்களிலும் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். மக்களுக்கான ஒரு நல்ல முடிவை ஐயாவும் எடுத்து நாங்களும் ஐயாவும் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். தங்கள் கூட்டணி 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று இருவரும் கூட்டாக தெரிவித்தனர். தங்கள் கொள்கையுடன் உறுதியாக இருக்கும் கட்சிகள் கூட்டணியில் இணையலாம் என்றும் டாக்டர் ராமதாசும் திருமதி சசிகலாவும் அழைப்பு விடுத்தனர். தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதிக்குள் தேர்வுகளை நடத்தி முடிக்க பள்ளி கல்வி இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக பள்ளி கல்வி திட்டத்தில் +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளதால் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆண்டு இறுதித் தேர்வுக்கான அட்டவணையை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 16ஆம் தேதி தேர்வுகள் முடிவடைகின்றன. 6 முதல் 9 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி தேர்வுகள் தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 17ஆம் தேதியிலிருந்து பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை தொடங்குகிறது. மக்காச்சோளம் விலை வீழ்ச்சியால் நெல் கரும்புக்கு உள்ளதைப் போல அரசே விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என சேலம் ஆத்தூர் பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர், தலைவாசல், கெங்கவல்லி, பைத்தூர், கடம்பூர், தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பருத்தி, மரவள்ளி கிழங்கு, நெல் ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக மக்காச்சோளம் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு ஆத்தூர் பகுதியில் 10,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டது. கடந்த 3 மாதங்களாக அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு வரை குவிண்டால் ஒன்றுக்கு 2,400 ரூபாய் வரை விலை போன மக்காச்சோளம் தற்போது 1,600 ரூபாயாக விலை வீழ்ச்சியடைந்து விட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் குவிண்டாலுக்கு 800 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். ஏக்கருக்கு நாங்கள் 30,000 செலவு பண்ணியிருக்கோம் சார். ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறது 15,000மோ 18,000மோ. எங்களுக்கு ஏக்கருக்கு 12,000லேருந்து 15,000 நஷ்டமாகுது. வேலைக்கு சரியானபடி ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. கிடைச்ச பொருளை உற்பத்தி பண்ணாலும் அதுக்கான விலையும் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் அது என்ன வாழ்வாதாரம் முற்றிலும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு வாழ்வாதாரம். கரும்பு, நெல் போன்று மக்காச்சோளத்திற்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய மாநில அரசுகள் நிர்ணயம் செய்ய வேண்டும் என ஆத்தூர் பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கூட்டுறவு சங்கங்கள் மூலம் அதிக அளவு மக்காச்சோளத்தை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இஸ்லாமியர்களின் புனித திருநாளான ரமலான் பண்டிகை உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்றில் இருந்தே ரமலான் கொண்டாட்டம் தொடங்கிய நிலையில் இந்தியாவில் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அதிகாலை முதலே மசூதிகளில் குவிந்து வரும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். புத்தாடை அணிந்து தொழுகையில் பங்கேற்கும் அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி ரமலான் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர்.
ரமலான் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள பெரிய நகரங்களில் நேற்று இரவு நேர சந்தை களை கட்டியது. மும்பையில் மசூதிகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் விடிய விடிய சந்தைகளில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள மசூதி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அப்பகுதியில் உள்ள கடை வீதிகளில் கூடிய இஸ்லாமியர்கள் புத்தாடைகள், அணிகலன்கள் உள்ளிட்டவற்றை வாங்கிச் சென்றனர். ஈகை திருநாளையொட்டி இன்று மசூதிகளில் சிறப்பு தொழுகையில் ஈடுபடும் இஸ்லாமியர்கள் சுவையான உணவுகளை தயார் செய்து ஏழை எளியோர், உறவினர்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்து ரமலான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் 3 முறை சாம்பியன் பட்டம் வென்ற அமெரிக்காவின் வீனஸ் வில்லியம்ஸ் முதல் சுற்றிலேயே பிரிட்டன் வீராங்கனையிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் மூத்த வீராங்கனை வீனஸ் வில்லியம்ஸ் வைல்ட் கார்டு மூலம் களமிறங்கினார். தனது முதல் சுற்றில் பிரிட்டனில் பிரான்சிஸ்கோ ஜோஸ்கை அவர் எதிர்கொண்டார். தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பிரான்சிஸ்கோ ஜோன்ஸ் 7-5, 7-5 என்ற செட் கணக்கில் வீனஸ் வில்லியம்ஸை தோற்கடித்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். இதன் மூலம் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் 3 முறை சாம்பியன் பட்டம் வென்ற வீனஸ் வில்லியம்ஸ் அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியாமல் வெளியேறினார். இதனிடையே இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் போலந்து வீராங்கனை இகா சுவியாடெக் சக நாட்டு வீராங்கனை மாக்டா லினெட்டுடன் மோதினார். இதில் முதல் செட்டை 6-1 என்ற கணக்கில் சுவியாடெக் வென்றார். எனினும் அடுத்தடுத்த சுற்றுகளில் அதிரடி காட்டிய மாக்டா லினெட் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் சுவியாடெக்கை வீழ்த்தினார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வரும் 26ஆம் தேதி வரை மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா முதல் வட கர்நாடகாவின் உள்பகுதி வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவித்துள்ள வானிலை மையம், இதன் காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. இதைத் தொடர்ந்து 26ஆம் தேதி வரை லேசான மழை நீடிக்கும் என்று கூறியுள்ள வானிலை மையம், இதர பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை 77 டிகிரி முதல் 93 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கும். மீண்டும் முக்கிய செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க உதவி செய்யாத நேட்டோ நாடுகள் கோழைகள் என விமர்சித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் போர் நிறுத்தம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பிரீமியம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைக்க தீர்வு காண உத்தரப்பிரதேச திட்டக்குழு அதிகாரிகள் தமிழ்நாடு வந்துள்ள நிலையில் திராவிட மாடலை பின்பற்றினால் இந்தியா இன்னும் வளரும் என ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.